ஹலோ ஹாய் மக்களே, இதை இன்றைக்கி நம்ம அயலச்சம்பான் மீன் வாங்கியிருக்கேன். மத்தியோட அளவு இருக்குது பாருங்க, அதோட முள் இருக்குது. அயலச்சம்பான் அயிலையாக்கும் அதோட பேர் சம்பான் அயிலேன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு குழம்பும் வச்சுக்கலாம், பொரிக்கவும் செஞ்சுக்கலாம். ஆனால் அது அங்கே அதை செலுக்கி இருக்குது பாருங்க, செதம்பு. அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு 12 மீன் இருக்குது. சரி, குழம்பு வச்சுக்கலாம். அதோட மீன் 12 மீன் இருக்குது பாருங்க. அதோட செதம்பு எல்லாம் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள். இது எப்படி மீன் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. அதோட முள் முதல்ல இதை பாருங்க, அதோட முள்ளாட்டம் ஒன்று இருக்கும். அதையே கத்தியில் அப்படியே எடுத்தேன்னா வந்துடும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அது மேலே இப்படியே சாப்பிடும்போது அது வரும்போது வாய் ஒரு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணி அந்த மேலுக்குள்ள உள்ள முள்ளெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் எடுத்து செதும்பல் இருக்காது, அதனால சும்மா ஒன்று நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறது. சிலப்போ இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இருக்காது. அதேமாதிரி க்ளீன் பண்ணி அப்புறம் தலை பாருங்க, கண்ணோடு சேர்த்து தான் நான் போடுவேன். தலைக்கு கண்ணோடு சேர்த்துனா தான் வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணணும். இதே மாதிரி இழுத்தேன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளே அதை கத்தியை கொடுத்து ஒன்று க்ளீன் பண்ணி எடுத்தேன்னா உள்ளுக்குள்ளே கருப்பெல்லாம் இருக்காது. கருப்பெல்லாம் க்ளீன் பண்ணி இது மாதிரி சுத்தமாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் வாலையும் கட் பண்ணேன்னா இது மாதிரி தான் எல்லா மீனும் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சுத்தமாகிடுச்சு. எல்லா மீனையும் 12 மீனும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி மிளகு பொரிக்கிறதுக்காகவே நம்ம வரைஞ்சி விட்டு பொரிக்க எடுத்து வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு 6 மீன், குழம்புக்கு ஒரு 6 மீன், எல்லாமே இதே மாதிரியே வரைஞ்சி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லாமே எடுத்து வரைச்சி விட்டுக்கலாம். மசாலா உள்ள நல்லா பிடிக்கிறதுக்காக பண்ணுறது. இனி அடுத்தது 2ஆக பண்ணி குழம்புக்கு ஒரு 6 மீன், குழம்புக்கு இதே மாதிரி 6 மீனை கட் பண்ணி குழம்புல போட்டுக்கலாம். எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணால் சீக்கிரம் வந்துக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், அதனால தான் உடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது மீன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு முடி தேங்காய், தக்காளி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்ச மீன் எல்லாம் 6 மீன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 மீன் பொரிக்கிறதுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு முடி தேங்காய் வேணும், அது சிரகிக்கலாம். ஒரு முடி தேங்காய் சிரகிறதுக்கெலாம் பாருங்கள், கையெல்லாம் இதாகிடும். நல்ல ஷார்ப்பாக இருக்கனால கை அப்படியே அதிலே புண்ணாக இருக்குது. எனக்கு அது கை புண்ணாக இருக்குது எல்லாமே. தேங்காய் அந்த ஒரு முடி சிரகியாச்சு. அடுத்து ஒரு மாங்காய் உருந்து கொண்டு வந்த மாங்காயாக்கும். பச்சை மாங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுது பாருங்க. இப்படியே தொலி எடுத்துட்டு அது ஒரு மாங்காய் ஒன்று ஃபுல்லாக போட்டுக்குவேன். கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். மாங்காய் போட்டேன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அதுதான் மாங்காய் ரொம்ப ரொம்ப இஷ்டம். மீன் குழம்புக்கு மாங்காய் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்சட்டியில் தான் குழம்பு வைக்கிறேன் பாருங்கள். ஒரு மண்சட்டி தான் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் குழம்பு நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது நல்லா பொட்டணும். நல்லா ஒரு மணம் வரணுன்னா நல்லா அப்படியே பொட்டினா தான் அந்த மணம் வரும். பொட்டி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடியாக முடிச்சா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நல்லா ஒன்று வணக்கி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. மண்சட்டியில் வச்சா அதை விட நல்லாயிருக்கும் பாருங்கள். மண்சட்டியெல்லாம் நல்லா மயக்கி வச்சுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 மீன் இருக்குது, அதை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். 4 மீன் மட்டும் தோசை போட்டுக்கலாம்.
வெங்காயம் வணங்கிறதுக்குள்ள மீனும் போட்டாச்சு. தக்காளி பச்சை மிளகா 4 போட்டு, ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகா 4 போட்டு உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பையும் போட்டு நல்லா ஒன்று வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளியும் சிம்மில் வச்சதுக்கப்புறம் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் நம்ம பொடிச்சு வச்ச மிளகாத்தூளுக்கும் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுறது. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் அதுவும் நல்லா ஒன்று வணக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள். நிறைய மல்லித்தூள் போட்டால் குழம்பு நல்லா இருக்காது. அதுக்கு அளவாக போட்டுருது. 1 ஸ்பூன் வீட்டில் பொடிச்ச மல்லித்தூள் தான், அதுவும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் அளவாக பாருங்கள், நிறைய இல்லை, அந்த 3 ஸ்பூன் எண்ணெயில் தான் குழம்பாகுது. அதோட புளி ஒரு லெமன் சோட புளி கரைச்சி நமக்கு தேவையான அளவு புளி அது ஊற்றிக்கலாம். அதுமாதிரி நல்லா அதையே ஒன்று வணக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டேன்னா மசாலா நல்லா குறுகி வரும். அதுக்கு தான் புளியை கரைச்சல் ஊற்றி நல்லா ஒன்று குறுகிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் நைஸாக அரைக்கணும் பாருங்கள், தருதப்பே இருக்காது. தேங்காய் நைஸாக, மீன் குழம்புக்கு எப்போதுமே தேங்காய் தருதப்பு இல்லாமல் நைஸாக அரைக்கணும். அப்போ குழம்பும் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி மிளகாதுலேயே அளவாக தண்ணி அளவாக ஊற்றி அதுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். மறுபடி நமக்கு தண்ணி பற்றாக்குறைக்கு கொஞ்சம் அளவாக தண்ணி அந்த கரெக்டாக ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சு உப்பும் மிளகும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனி அதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அது அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கு நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். மீன் கட் பண்ணி வச்சது போட்டு மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீன் குழம்பு ரெடியாகிட்ருக்கு. மீன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். அளவாக உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். குழம்பும் கொதித்து நல்லா வெந்துருச்சு. மீன் கரெக்டாக மீனும் விழுந்தாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல மணம் அப்படி அடிக்குது. நம்ம வீட்டில் பிடிச்ச மல்லி மிளகாத்தூள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் மறுபடியும் கொதிச்சுட்டே தான் இருக்கும். மண்சட்டி வச்சதுனால அப்படியே கொதி வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் வேறு இதில் எல்லாம் வச்சேன்னா கொதி வராது. இது வந்து கொதிச்சுட்டே தான் இருக்கும். அதில் குழம்பு கரெக்டாக குறுகி கரெக்டாக வரும். நமக்கு கரெக்டான அளவுக்கு குறுகி வரும் பாருங்கள். கொதிச்சுட்டே தான் இருக்குது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இனி பாருங்கள், நான் சாப்பிட போகிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறேன் பாருங்கள். மீனும் மாங்காயும் மீன் பொரிச்சதும் அப்படியவே இல்லை பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய குழம்பு ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக கலரெல்லாம் எப்படி இருக்குது. நல்ல சூடாக இருக்குது சாப்பாடும் குழம்பும் மீனும் மாங்காயில் சூடுது. நல்ல சூடாக இருக்குது. இப்போ தான் இறக்கணும். மாங்காய் தாங்க உடையவே இல்லை. மீன் பொரிச்ச மீன் பாருங்கள் இப்படி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.